பாஜக வந்து அதிமுக ஆல்ரெடி வந்துருச்சு. இப்போ திமுகலேருந்து சில கட்சிகள்லாம் வரும். அவர் வந்து எல்லாத்தையுமே கூப்பிட்றாரு. திமுக தவிர எல்லா கட்சியுமே வச்சு ஒரு விமான கூட்டணி அமைக்க போகிறோம். இந்த கூட்டணி உடையணும், இது ஒரு வகுத்தெரிச்சல் தான். நீங்கள் எல்லா வீட்லேயும் வந்து ஒரு குடும்பம் நல்லா வளருதுன்னு வைங்களேன், வகுத்தெரிச்சல் பிடிச்ச ஒண்ணு விட்ட மாமா ஒருத்தர் இருப்பான், வகுத்தெரிச்சல் பிடிச்ச ஒருத்தர் இருப்பான். அந்த வகுத்தெரிச்சல் பிடிச்ச ஒருத்தர் தான் வந்து எடப்பாடி பழனிசாமி. இந்த கூட்டணி என்னடா 9 வருஷமா ஒன்னா சுத்துறாங்க. ஒரு தடவை பிரிஞ்சு நிப்பாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா பிரிஞ்சு நிக்கிறாங்க. உள்ளாட்சி தேர்தலில் அப்பயும் ஷேர் பண்ணிக்கிறாங்க எல்லாத்தையும். இது என்ன லாஜிக் ஒன்றும் புரியலையே அப்படின்ட்டு எடப்பாடி வந்து கன்ஃபியூஸ் ஆகியிருக்கிறார். அதுதான் வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய வெற்றின்னு நினைக்கிறேன். பொதுவா அறிவாலயத்து வாசலுக்கு யார் வேண்டுமானாலும் வரலாம். அறிவாலயம் வந்து ஒரு ஓப்பனான இடம். நீங்க உள்ள போனீங்க அப்படின்னா செக்யூரிட்டி வந்து எங்க போறீங்கன்னு கூட கேட்க மாட்டாரு. இப்ப இப்படி அறிவாலயத்திற்கு யார் வேண்டாலும் போகலாம். இந்த யார் வேண்டுமானாலும் அறிவாலயம் போகலாம் அப்படின்றதுனால எடப்பாடி பழனிசாமியும் கிளம்பி வந்து அறிவாலய வாசல் நின்று ஐயா யாராவது கூட்டணிக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷன்ல அவர் வந்து மாட்டி இருக்கிறார். இந்த கூட்டணியை உடைப்பதற்கு என்னென்னவோ முயற்சி செய்தார்கள். ஆனா நம்பர் ஆஃப் சீட்டை வச்சு இந்த கூட்டணியை உடைக்க முடியும்னு எடப்பாடி நம்புகிறார் என்றால் அவரை விட பெரிய முட்டாள் தமிழ்நாட்டு அரசியல் இருக்க முடியும்.